அஜோ ஆமா காலைல சாப்பிட்டதே திம்முன்னு இருக்கு. ஒரு தூக்கம் போடலான்னு தோணுது. தூங்க போறியா? முதல்ல லஞ்சை பண்ணு, அப்புறம் தூங்கு. லஞ்ச் இன்னைக்கு பண்ணுமா? அதுதான் கேட்கலான்னு வந்தேன். என்னது ஏமா, ஹோட்டல் எல்லாம் பாதி ஹோட்டல் மூட்டான் சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு. ஹோட்டல் பத்தியே பேசலாமா? வீட்லயே சாப்பிட்ட தோசையே செமிக்காத மாதிரி இருக்கே. உனக்கு செமிக்காதுமா, கொஞ்சம் நடந்தனா சரியாயிடும். கடைக்கு போயிட்டு வா, செமிச்சிரும். அப்படிதான் காலைல சாப்பிட்டோன்னு தோணுது. மத்தியானம் ஒரு 1:30 மணி ஆயிடுச்சுன்னா வயிறு குபு குபுந்து சமைச்சுதான் வரும். வெயிலுக்கு தான் அந்த ஃபீல் வருதுன்னு நினைக்கிறேன்னா. ஆமா. நீங்க என்ன இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க? தக்காளியா? ஆமா, கொய்யாப்பழம் வெட்டி வச்சிருக்கேன், தக்காளியை சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க. கிச்சன்ல கொஞ்சம் தக்காளியும் இருந்தது, சரி சாப்பிடுவோமே. நீ தான் காய் சாப்பிட்றது இல்லை, காய் சாப்பிட்றது இல்லைன்றீங்க. சாப்பிட்டாச்சு. உன்னோட ரூலே தனியா ஒண்ணு போட்டு வச்சுக்கிறேன். ஆமா. சரி, என்ன சாப்பிடலாம்? லஞ்ச் அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. வெனஸ்டே இல்லாம அதான் நான்வெஜ் எடுத்துரு. அப்ப மீன் எடுத்துட்டுமா? ஐயம்மா, நீ வாரம் மீன் தான் எடுக்கிற, சிக்கன் எடுத்து பண்ணு. சிக்கன் தான் எனக்கு பிடிக்கும். சிக்கன் எடுக்கிறதே இல்லை நம்ம. எடுமா, வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் எடு, ஒரு நாள் மீன் எடு. மீன் நீ நல்லா சாப்பிடுவேன், சிக்கன் நான் நல்லா சாப்பிடுவேன். கரெக்டா இருக்கும். சரி, அப்ப நீங்க சிக்கன் டேயா? ஆமா, இப்போ எடுத்துட்டு வந்துடுறியா? ஓகே. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண போற? சிக்கன் குழம்பா தொக்கா? சிக்கன் தொக்கு தான். வீடியோ எடுக்கிறீங்களா இன்னைக்கு? ஆமா, எடுத்து போட்டுடலாம். சரி, அப்ப கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கிறீங்க. வாங்க, 1/2 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 4 வெங்காயம், 4 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன மசாலா அரைக்கணும். என்னென்ன போட்டிருக்கேன்னா, இன்னும் ஒன்று எங்கேயோ உருண்டு மாதிரி இருந்தது, அது கிடக்குது. ஸோ பட்டை, துண்டு பட்டை, ஸ்டார் அனிஸ், ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். சோம்பு கொஞ்சம் போடுறேன். ஸோ இதில் வந்து இங்கே வாங்க, 4 பீஸ் தக்காளி, சும்மா கொஞ்சமாக வெங்காயம். இது வந்து திக்கனிங்க்கு, இது வந்து நானே கண்டுபிடிச்சேன். ஓகேவா? இது என்னோட ஸ்டைல் தொக்கு. ஓகேவா? நம்ம நினைப்போம் நிறைய வெங்காயம் போட்டு நிறைய மசாலா போட்டால் தான் இந்த திக்கனிங் வரும்னு சொல்லிட்டு. இல்லை, நானே என்னடா இன்னும் இவ்வளோ சோம்பு போடுறேன். இல்லை, ஒன்று கூட கொஞ்சம் போடலாம், நல்லாயிருக்கும். என்னடா வரலையே, திக்காலே நினச்சி இதெல்லாம் நானே ட்ரையல் அண்ட் எரர் தான் கண்டுபிடிச்சது. ஸோ அந்த ரெசிபி தான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இதை அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். ஸோ கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சோன்னே நல்லெண்ணெய், சிக்கன்னாலே எனக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தான் போட்டுப்பேன். ஸோ நல்லெண்ணெய் காஞ்சோன்னே நம்ம டைரெக்டாக வெங்காயம் போட்டுடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே அரைச்சிட்டோம், ரெடியாக அரைச்சி வச்சுருக்கிற சோம்பு, கரம் மசாலா ஐட்டம்ஸ், ஒரு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி போட்டு அரைச்சி வச்சுருக்குறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு, வெங்காயம் போட்டுடலாம். இது வந்து இந்த தொக்கு பண்ணணும்னா சிக்கனை வந்து நல்லா சின்னதாக வெட்டி வாங்கிட்டு வந்துடணும். அப்போனா நம்ம குழம்புலேயே கொதிக்க வச்ச இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து குக்கரில் விசில் விடுற போது அது ஒரு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு குழம்புலையே அப்படியே கொதிக்கணும்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். எல்லா டேஸ்ட்லாம் எது டாப் நாச், தாமு சார் சொல்கிற மாதிரி டாப் நாச் எதுன்னு பார்த்தீங்கன்னா, குழம்புலையே சிக்கன் கொதிக்கிறது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ டைம் இருக்குது, இன்றைக்கி வந்து சீக்கிரம் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். லன்ச் டைமுக்கும் டைம் இருக்குன்னா நான் இது பண்ணுவேன். மீதி நாள்லாம் பண்ண முடியாது, ஏன்னா 12 மணிக்கு தான் சிக்கன் போய் வாங்குற மாதிரி ஆகிடும். ஸோ செட் ஆகாது. சிக்கன் சீக்கிரம் வெந்துரும்னு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் எடுக்கும் அது. ஸோ பாருங்கள், நான் சிக்கன் வெட்டி சின்ன பீஸாக தான் வெட்ட சொல்லியிருக்கேன், சின்ன பீஸ். ஸோ இந்த பீஸுக்கு இந்த தொக்கு பண்ணோன்னா இப்படி சின்ன பீஸாக வெட்டிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வேகும், சீக்கிரம் வெந்துடும். நம்ம எல்லா சிக்கனையும் போட போறியா என்ன தொக்குல? வாங்கினதே 1/2 கிலோ தான். 1/2 கிலோ ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. வழக்கமாக ஒரு 1 கிலோ கேட்டாலே கம்மியாக தான் கொடுப்பாங்க. அது அதாம்மா, சிக்கன் வந்து பெருசாக வெட்டினாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு பார்க்கறச்ச வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே சிக்கனை குட்டியாக வெட்டினாங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வதங்கணும்.
நடுவில் நம்ம ஊர்ல காக்கா நிறைய செத்துது, பறவை காய்ச்சல்லாம் வந்ததுன்னாங்களே. என்ன காய்ச்சல் வந்தாலும் இந்த சிக்கன் ரேட்டெல்லாம் குறைய மாட்டேங்கிறாங்கல்ல. ஆமா, 1 கிலோ 230. 230யா? பரவாயில்ல. 1 கிலோ அதான் வேலை. எங்க என்னமோ திடீர்னு அப்படி சொன்னாங்களா, திடீர்னு பால் கிடைக்கல, அதுக்கப்புறம் திடீர்னு கேஸ் தட்டுப்பாடுனாங்க. அது மாதிரி காய்கறிலாம் திடீர்னு விலை ஏறிட்டே வருது அப்படின்னாங்க. ஆமா, இவங்க ரேட் ஏத்துறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் தேவை. ஆமா, அன்னைக்கு சொல்லி ஏத்திட வேண்டியது, அப்புறம் குறைக்கிறது கிடையாது. ஆமா, சிக்கன் தொக்கு ஹஜுவோட ஃபேவரெட்டு. சரி, இன்னைக்கு ஒரு புடி தான் இருக்கு. ஸோ வெங்காயம் பக்கத்தில் வாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் இருந்திருக்கும். 2 ஸ்பூனையும் நான் போடுறேன். நான் சொன்ன மாதிரி பண்ணுறியா? இஞ்சி பூண்டு அதிகமாக போடுறியா? எப்படி பண்ணுற? ஆமாம், இதுவும் இவங்க சொன்னது தான். அதான் நான் தான் வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், இதெல்லாம் இந்த வீடியோவே ட்ரையல் அண்ட் எரர் தான். இதில் வந்து ஹஜு தான் இதை சொன்னார். என்ன சொன்னாருன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கரைச்ச இஞ்சி அதிகமாக வச்சு பூண்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு, அதாவது எனக்கு இஞ்சி காரம் தெரிகிற மாதிரி பண்ணி கொடுமா அப்படின்னாரு. ஓகேவா? இஞ்சி காரம் தெரிகிற மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு யோசிச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கரைச்சு பூண்டை கம்மியாகவும் இஞ்சியை நிறையாவும் போட்டு அரைச்சி பண்ணேன். இஞ்சி உடம்புக்கு நல்லதுமா, அதனால இந்த டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கு. ஸோ அது பண்ணி பார்த்தேன். இவருக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ எப்பயுமே அதான் அரைக்கிறது. அதாவது நான்வெஜ்னாலே அந்த இஞ்சி கொஞ்சம் தூக்கலாம். நான் எப்பயுமே சமமாக போடுவேன். இது 50 கிராம் அது 50 கிராம் போட்டு அப்படி தான் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். சரி, அப்புறம் இவங்க சொன்னதுலேருந்து இப்போ இஞ்சி கொஞ்சம் அதிகமாக போட்டு வைக்கிறது. எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே எனக்கு அமிர்தமாக இருக்குது. நம்ம பண்ணது இல்லையா, நம்ம எப்படி நம்மளை விட்டு கொடுத்து பேசுவோம். எல்லாமே எனக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் தான் என்னமோ வித்தியாசமாக சொல்லுவார். இன்னைக்கு சிக்கன் நல்லா வந்திருக்கு, இன்னைக்கு அது எப்படிமா கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அம்மா, இத்தனை வருஷமாக சாப்பாடை சாப்பிட்றேன், எனக்கு தெரியாதா உன்னோட ரெகுலர் டேஸ்ட் எப்படி இருக்கு, என்னைக்கு எது கம்மி? அதாம்மா, டேஸ்ட்டு இன்னைக்கு நல்லா வந்திருக்கு, தக்காளி போட்டேன் அப்படின்னு நீ எப்படி சொல்கிறேன்ற, லைக் எதை வச்சு சொல்கிறேன்? எனக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்குன்னு. ஒரு சில நாள் காரம் கம்மியாக இருக்குமா, புரியுதா? இனிக்கிற மாதிரி இருக்கும். ஏதோ இப்போ தக்காளி போட்ட மாதிரி தக்காளி கொஞ்சம் அதிகம் போட்டிருப்ப, அது கொஞ்சம் இனிக்கிற மாதிரி இருக்கும், புரியுதா? ஸோ அதுதான், ஒரு நாள் காரம் கம்மியாக இருக்கும், ஒரு நாள் டோட்டலாக டேஸ்ட்டே மாறிடும். நீ ஏதாவது பொடி ஏதாவது மாற்றி போடுவோன்னு நினைக்கிறேன். காரப்பொடி, இந்த சிக்கன் பொடிலாம் வாங்குவீங்க, சிக்கன் மசாலா. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, சமையல் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க என் சேனல் பார்த்து கற்றுக்காதீங்க. சும்மா என்னையா அஜுவியை பார்த்து என்ஜாய் பண்ணணும், சும்மா ஒரு ஃபன் வீடியோ பார்க்கணுன்னா பாருங்க. ஏன்னா ஒரே மாதிரி சமையல் வராது. வீட்டில் சமைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரி சமையல் வராது. ஹோட்டல்காரங்க தான் அவங்க ஒரு மெனு வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்கும் அளவு வச்சுருப்பாங்க, அந்த டேஸ்ட் மாறவே மாறாது. வீட்டில் பண்ணால் மாறதான் செய்யும். அது ஓகே, ரொம்ப மோசமாலாம் ஆகாது. இல்லை அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இது அதிகமாக நான் எப்போ எதில் ஃபீல் பண்ணேன்னா, சாம்பார், என்னோட சாம்பாரை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் சாம்பார் ஹோட்டல் சாம்பார் மாதிரி வரும், ஒரு நாள் எங்கள் அம்மா வச்ச சாம்பார் மாதிரி வரும், ஒரு நாள் வந்து ஏதோ சாம்பார் வித்தியாசமாக இருக்கும். எனக்கே சாம்பார் பிடிக்கல ஜோ அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அப்படி சொல்கிறேன், நம்ம சமையல் நம்மளுக்கே ஒரே மாதிரி வராது தான். தக்காளி வதங்கட்டும், பார்க்கலாம். இந்த செட்டப் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இது நல்லா தான் இருக்கு. புகை ஸ்ட்ரைட்டா உள்ள போதான்னு ஸ்ட்ரைட்டா சிம்னிக்கு போயிடும். ஆனா வேற வேலை பண்ண முடியாது. வேற என்னமா வேலை பண்ண போற? குக்கர் வைக்க போறியா? நான் வந்து இந்த சைட்ல இண்டக்ஷன் வச்சுட்டு அடுப்பு ரெண்டுத்துலயும் வச்சு முடிச்சிருவேன். வேற ஏதாவது சாதம் வைப்பேன், 65 பண்ணணும்னா வச்சு பண்ணிருக்கலாம். 3 அடுப்பையும் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இப்படி வச்சா இது ஒன்று தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஓகே, இன்னைக்கு ஓகே, அவ்வளோதான். இதை பண்ணி முடிச்சுட்டு கீழே இறக்கிட்டு குக்கர் வச்சிரு. டைம் இருக்கு, அதனால ஒரு இது என்னன்னா இண்டக்ஷன் தள்ளி இருந்தா சிம்னிக்கு அங்கதான் வைப்போம். அங்க வைக்கிறச்ச ஃபேன் போட்டுக்க முடியுது, ஆனா வந்து புகை வந்து வீடு ஃபுல்லா சுத்துற மாதிரி இருக்கு.
இப்போ இப்படி வைக்கிறச்ச இது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்குதுல்ல, இப்போ ஃபேனு போட்டுக்க முடியுதா, அதனால ஹஜு இப்படி செட்டப் பண்ணியிருக்கிறாரு. நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு வேலை இல்லை. இண்டக்ஷன்ல அது ஒரு அட்வான்டேஜ், ஃபேனை போட்டே வேலை பண்ணலாம் கொஞ்சம். அதான் மெயினாக இன்னைக்கு வேலை இல்லை, சாதம் அப்பமே வச்சுட்டேன். ஸோ இது ஒண்ணுதான்றதுனால ஓகே. பட் என்னைக்காவது ஹரிபரியா பண்றச்ச நம்மளுக்கு 3 ஸ்டவ்னு பத்தாது, அந்த மாதிரி டைம் இருந்ததுன்னா கஷ்டம். பட் இது ஓகே, இது நல்லா தான் இருக்கு. ஸோ தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம அரைச்சோம்ல அதை போட்டுடலாம். நல்லா மைய அரைக்கணும்லாம் அவசியம் இல்லை, ஓகேவா? இதை ஏன் இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சேன்னா, அஜுக்கு வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் பிடிக்காது. நானும் பார்த்து ஒன்று தான் போடுவேன், ஆனால் அவர் பிளேட்டுக்கு தான் எல்லாம் வந்து நிற்கும். அது ஏனே தெரியாது. ஸோ அதுலேருந்து இதை நான் டெக்னிக் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். எல்லாத்தையுமே அரைச்சிருவேன். ஸோ மசாலாவும் இருக்கும், அவருக்கும் கண்ணில் தென்படாது. ஸோ அவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. அந்த இது போட்டு 1/2 கிலோவுக்கு நான் இவ்வளோ சில்லி பவுடர் போடுறேன். 1 ஸ்பூன் போதும், எங்களுக்கு காரம் வேண்டாம், சம்மர் எல்லாருமே கம்மியாக சாப்பிடுங்க. காஷ்மீரி சில்லி இந்தியன்ஸுக்கு மசாலா இல்லைன்னா இறங்காதான். அதாவது கண்ணுக்கு வந்து பார்வையாக அந்த மசாலா இருக்கிற மாதிரி பார்த்துடணும், அது அப்படியே சாப்பிட்ருவாங்கல்ல. அதனால காஷ்மீரி சில்லி போட்டோன்னு வச்சுக்கோங்க, கலர் வந்துடும். ஸோ நம்ம ஆஹா இன்னைக்கு காரசாரமாக சாப்பிட போகிறோம் அப்படின்னு நம்மளே மைண்டை ஏமாற்றி, நம்ம மூளையை ஏமாற்றி சாப்பிட்றலாம். அதனால தான் இந்த காஷ்மீரி சில்லி. இந்த பாருங்கள் கலர் வந்துருச்சு. ஸோ இப்போ இது கொஞ்சம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சா போதும். சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், சிக்கனை போட்டுடலாம். பிரிஞ்சிருச்சு, நம்ம சிக்கனை போட்டுடலாம். நான் சொன்ன மாதிரி இதுலேயே சிக்கன் வேகும், லைட்டாக தண்ணி தெளிச்சா போதும். உங்களுக்கு தொக்கு வேணும்னா இது அப்படியே சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். சிக்கன்லேருந்து தண்ணி வரும். நான் லைட்டாக அந்த ஆல் இண்டியன் மாம்ஸ்னோ மிக்சியை கழுவி ஊற்றுறதும் ஊற்றிட்டு அவ்வளோதான். இப்போ அது பாட்டில் சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரட்டும். நம்மனா உட்காரலாம் முடியாது, இது அப்பப்போ பார்த்துட்டே இருக்கணும். இப்போ மூடி வச்சுட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? சிக்கன் வேகிற வரைக்கும் இருக்கணும். உங்களுக்கு பெரட்டல் மாதிரி வேணும்னா இப்படியே பெரட்டிகிட்டே இருக்கணும் சிம்லேயே வச்சு. நம்மளுக்கு தொக்கு வேணும், நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சிடுறேன். ஸோ மீதி சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதுலேயே அப்படியே வேகும். அப்பப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம ஃபைனலில் காட்டுறேன், சிக்கன் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். சரி, மறந்துட்டேன், நல்ல வேலை இப்போ டேஸ்ட் பண்ணேன். ஸோ இந்த கிரேவிக்கான உப்பு போட்டுடலாம். ஸோ கொதிக்கிட்டோம், சிக்கன் வேகட்டும். தொக்கு ரெடி. ஆக்சுவலாக இந்த கன்சிஸ்டன்சியில் தான் ஹஜுக்கு பிடிக்கும். ஸோ நான் அதுலேயே ஆஃப் பண்ணிட்டேன். எங்கள் அக்கா சொல்லுவா சிக்கன் பண்ணுறச்ச எப்பயுமே வெள்ளரிக்காய் சாப்பிடு அப்படின்னு. ஏன்னா என் பாடி சூடு, ஸோ சிக்கனும் சூடு. அதனால் இன்றைக்கி அவளோட சொல் பேச்சு கேட்டு வெள்ளரிக்காய் வெங்காயம் ரைத்தா பண்ணலான்னு சொல்லி வெட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி கொஞ்சம் பிடிக்கிறவங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்கு சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்